இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, நம்ம இப்போ 2 குட்டி குட்டி கதைகளை பார்க்க போறோம். ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒருவன் ஒரு வீட்டுக்கு சென்று பிச்சை கேட்டான். அம்மா, தாயே, பசிக்குது, ஏதாவது சாப்பாடு மீதம் இருந்தா போடுங்க தாயி. அந்த வீட்டு அம்மா வெளியில் வந்து அவனை பார்த்து, என்னப்பா ஆள் நல்லா தானே இருக்க, கை கால் எல்லாம் நல்லா தானே இருக்கு, ஏதாவது வேலை செஞ்சு சாப்பிடக்கூடாதா என்றாள். தாயி, நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க தாயி, நீங்க கூட தான் சினிமா நடிகை நயன்தாரா மாதிரி இருக்கீங்க. நீங்க என்ன சினிமாவில் நடிக்கவா போறீங்க? இந்த குடும்பத்துக்காக உழைத்து வடித்து தானே கொட்டுறீங்க என்று சொன்னான் அந்த பிச்சைக்காரன். அந்த அம்மா கண் கலங்கி விட்டார். ஆமாம்பா, உனக்கு தெரியுது என் அருமை, இந்த வீட்டில் யாருக்கும் தெரியலை, செத்த இரு என்று சொல்லிட்டு வீட்டுக்குள் சென்று சூடா 6 இட்லியும் கெட்டி சட்னியும் கொடுத்து போயிட்டு வாப்பா என்று அனுப்பினாள் அந்த புண்ணியவதி. சரி, 2வது கதையை பார்க்கலாம். அரசு மருத்துவமனைக்கு ஒரு பெண் நோயாளி சென்றார். பயிற்சி மருத்துவர் அங்கே இருந்தார். அவர் அவளிடம், என்னம்மா தொந்தரவு உங்களுக்கு என்றார். அதற்கு அவள், நெஞ்சு வலி அடிக்கடி வருது டாக்டர், ஏன்னு தெரியலை என்று கூறினாள். மருத்துவரும் ஸ்டெத்தஸ்கோப்பை வைத்து செக் பண்ணினார். அவருக்கு ஏதோ பிடி கிடைத்தது போல் இருந்தது. அவர் கையை மார்பு பகுதியில் அழுத்தி, இங்கே வலிக்கிறதா என்று கேட்டார். இல்லை என்றாள். மார்பு பகுதியில் அழுத்தி கொண்டு, இது எவ்வளவு நாளா இருக்கு என்றார் மருத்துவர். அடிக்கடி வந்து போகுது டாக்டர் என்று கூறினாள் அந்த பெண்மணி. கட்டி மாதிரி டாக்டருக்கு தெரிந்தது. இது முதல்ல சின்னதா ஆரம்பிச்சதா இல்ல பெருசா ஆரம்பிச்சதா? அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. டாக்டரும் அந்த கட்டியை பிடித்து, இதைத்தான் சொல்றேன் என்றார். அதற்கு அந்த பெண்மணி 1 நிமிஷம் என்று சொல்லிவிட்டு திரும்பி நின்று பிளவுஸில் கைவிட்டு எலுமிச்சம்பழத்தை எடுத்தாள். வரும் வழியில் கடையில் வாங்கினேன் டாக்டர், வைக்க இடமில்லை, அதான் பிளவுஸ்ல போட்டுக்கிட்டேன் என்றாள் அந்த பெண்மணி. டாக்டர் அசடு வழிந்தார். நண்பர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.